இப்படி இருக்கும் பொழுது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு பயங்கரமான பிசாசினுடைய தொல்லை எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போ நான் என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன், நிறைய கோயில்களுக்கு போய் பார்த்தேன், எதுவுமே சரியாகல. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தர் சொன்னார், இது மாதிரி 100 எலும்பிச்சம்பழத்தை வாங்கிட்டு ஒரு கோயில் சொன்னாங்க. எங்கன்னா அந்த சைடு பாலூர்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த சைடு தாண்டி ஒரு சாமி இருக்கு, நீங்கள் அங்கே போய் அந்த எலுமிச்சம்பழத்தெல்லாம் சுற்றி இது பண்ணிட்டு வாங்க, அந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாகும்னு சொன்னாங்க. சரி, அதுவும் செஞ்சு பார்த்தாச்சு, எவ்வளவோ செஞ்சு பார்த்தாச்சு. ஆனால் அந்த ஒரு பிசாசினுடைய தொல்லையிலேருந்து எனக்கு வந்து ஒரு விடுதலையே கிடைக்கல. சரி, இது என்ன செய்யறதுன்னா, பார்த்து இரவு நேரத்தில் வந்து தூங்கவே கூடாது. குறிப்பாக ஒரு 11:30 12 மணி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வரக்கூடிய சத்தங்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு அமானுஷ்யமான சத்தங்கள் வந்து ஒரு சாதாரண மனிதன் வந்து தூங்கவே கூடாது, அந்த மாதிரியான இது பண்ணிட்டு இருந்துச்சு. சரி, இது எப்படி பண்றது, இது ஒன்றும் நமக்கு சரியாகல, என்ன செய்யறது, தூக்கம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அப்புறம் ஐயா பாஸ்டர் கிட்ட வந்து பேசும்பொழுது, சர்ச்சுக்கு நீங்கள் வாங்க, உங்களுக்கு சரியாகும்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நம்ம இவ்வளோ கோயில் போயிட்டோம், இவ்வளோ கோயிலில் போகாததா அங்கே போய் நமக்கு அங்கே போய் நமக்கு சரியாக போகுது அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையோட தான் நான் போனேன் நான். ஆனால் எதிர்பார்க்காத விதமாக ஒரு மிகப்பெரிய அற்புதம். நான் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் 6 மாதமா நைட்டில் தூங்காமல் இருந்தேன். நான் கடலூரில் பாஸ்டருடைய சர்ச்சுக்கு போய் அன்றைக்கி ஒரு நாள் நான் போயிருந்தேன். எல்லாமே எனக்காக வந்து ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு அன்னையிலிருந்தா நான் தூங்கவே ஆரம்பித்தேன். நான் அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த ப்ரேயர், இயேசு, சர்ச்சு இதனுடைய பவர்ன்றது எனக்கு அன்னைக்கு தான் தெரிய ஆரம்பித்தேன். ஞானஸ்தானம் எடுத்தேன் நான். அதுலேருந்து நம்ம அதனுடைய அந்த சக்தியின் மூலமா இயேசு கிறிஸ்துல நம்ம அதிகம் ப்ரேயர் பண்ண நமக்கு நிறைய வரங்கள் கொடுக்கப்படும். இந்த வரங்கள் எதுக்காக பயன்படுது அப்படின்னா, இப்ப நாம வந்து நார்மலா இருக்கலாம், நம்ம சாதாரணமா நம்ம வீட்டுல வாழலாம், போலாம், வரலாம், இருக்கலாம். ஆனால் நமக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய ஆபத்துகள் தெரியாது நமக்கு. இது வந்து எப்படி தெரிய வரும்னா, நாம் வந்து ஆன்மீகம் சொல்றோம் இல்லையா, ஆன்மீகம் ஆவிக்குரிய விஷயத்துல, இந்த ஆவிக்குரிய விஷயத்துல நாம் வந்து அதிக பக்திமானாய். இந்த பக்தின்றது வந்து பக்தி ஒரு பக்கம் இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம்ன்றது என்ன, ஒருத்தர் கெடுக்க நினைக்க கூடாது, உதவி செய்யணும். இந்த மாதிரி நாமளே சுத்தம் பண்றது வந்து 2 வகையான சுத்தம் தெரியும் இல்லையா. ஒன்று வந்து நம்முடைய மன சுத்தம், மனசுல எந்த விதமான தீங்கான எண்ணங்கள் என்பது எல்லா விதமான தீங்கான எண்ணங்கள், நம்முடைய உடல் தேவை, அந்த மாதிரி எந்த விதமான தீங்கான எண்ணங்கள், இச்சைகள், இதெல்லாம் இல்லாம இருந்தாலே நமக்குள்ளாரே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி ஒன்று உருவாகும். இந்த சக்தியினுடைய பயன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஏற்படக்கூடிய அதாவது வருங்காலத்துல ஏதாவது நமக்கு வந்து பிரச்சனைகள், ஆபத்துகள் ஏற்பட இருந்தாலும் இதையே நமக்கு வந்து வெளிக்கொண்டு வரும், உணர்வுகளின் மூலமா சொல்லப்படும். இது மாதிரி எனக்கு அது மாதிரிதான் ஒரு விஷயம் வந்துச்சு. போன மாசத்துல என்ன எனக்கு வந்து ஒரு கனவு வந்தது. என்ன கனவுன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய ஏதோ வந்து ஒரு செல்போன் வெடிச்சு செதறுது. ஒரு பயங்கர, எங்க பார்த்தாலும் வந்து ஒரே தீ, ஒரே ஃபயர், நெருப்பு அப்படி இருந்தது. சரி, நான் எழுந்துட்டேன். என்ன இது, ஏதோ ஒரு அதிக எங்கேயாவது ஃபயரா இருக்கு, செல்போன் அதை வெடிக்குது, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சரி நான் தூங்கிட்டேன். சரி, ஓகேன்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து ஒரு அர்ஜென்ட்டா என்னுடைய செல்லு பிரச்சனை ஆயிடுச்சு, அதை கழட்டி நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் எனக்கு சொல்றாரு, வந்து உங்க செல்லை செக் பண்ணுங்க சொல்லி சொல்றாரு என்கிட்ட வந்து. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை விடுங்க அப்படின்னு, இல்லை நீங்க பாருங்க, செக் பண்ணுங்க அப்படின்றாரு. நான் போய் என்னுடைய செல்லை போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த செல்லினுடைய பேட்டரி நான் பயன்படுத்தி இருந்தா அன்னைக்கு வெடிச்சிருந்தது. இதனுடைய இது என்ன அர்த்தம்னா, எனக்கு வரக்கூடிய ஆபத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பரிசுத்த ஆவியினுடைய ஒரு இது நம்ம கிட்ட அந்த ஒரு இது அன்னுண்ணியம் இருக்கிறதுனால நமக்கு வந்து முன்கூட்டியே தெரிவிக்கிறாங்க. இதே செல்ல எனக்கு வந்து இது மாதிரியான ஒரு என்கிட்ட நானா ப்ரேயர் பண்ணாம நான் வந்து ஒரு அசுத்தமான சிந்தனையோட நான் இருந்திருந்தேன்னா எனக்கு வந்து அந்த கனவுகள் வந்திருக்காது. செல்போன் ஒருவேளை வெடிச்சிருக்கலாம், எனக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம். இது மாதிரியான ஆபத்துகளிலிருந்து நம்ம காக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. முதல்ல நான் புரிஞ்சுக்கணும் அவர் யாரு, நாம இப்ப எப்படி இருக்கிறோம். நம்ம வந்து தெய்வங்கள் நான் சொல்ல விரும்பல. முதல்ல வந்து எதுக்காக இயேசு கிறிஸ்து வேணும், எதுக்காக சர்ச் இருக்கு, எதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணோம், இதனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு.
இது வந்து ஒரு நாள்ல சொல்ல முடியாது. பிரதர் நல்லா அருமையா உங்களுக்காக சொன்னாரு. பாஸ்டர் இருக்கிறாரு, அவர் வந்து உங்களுக்கு வந்து வருங்காலத்துல எதுவும் சொல்லுவாரு. என்னுடைய சிறிய சாட்சியம் இதுதான். இதுவரையும் நீங்க பொறுமையா நீங்க கேட்டதுக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம்.